நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நாம் நிறைய எண்ணங்களை நம்ம வாழ்க்கையில் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த எண்ணங்கள்லாம் உண்மையிலே நம்ம யோசிக்கிறது தானா, இல்லை நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் நம்மளை அப்படி யோசிக்க வைக்குதா? இந்த கேள்வி உங்கள் மைண்டில் வரலையா? உண்மையிலே நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேனா, இல்லை நான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேனா சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும்? நம்ம பார்க்குற கேட்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசில் ஓடுற தாட் நாய்ஸ் தானா? தாட் நாய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள். அதை தான் நான் தாட் நாய்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த தாட் நாய்ஸை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தட் இஸ் நாட் திங்கிங், தட் இஸ் மென்டல் ஆக்டிவிட்டி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காருன்னா, few people even think, most people mirrorly rearrange their prejudices. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மள சில பேர் மட்டும்தான் உண்மையிலே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மித்த சில பேர் எல்லாம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சுச்சுவேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்குதோ அது மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. ரியாக்ட் மட்டும்தான் பண்ணுறோம், கிரியேட் பண்ணல அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. வி ஆர் ரன்னிங் ஆன் ஆட்டோ பைலட், ரியாக்டிங் ஆஃப் த வேர்ல்டு இன்ஸ்டன்ட் ஆஃப் டிசைனிங் இட். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அந்த சுச்சுவேஷன் எந்த கோபத்தை நமக்கு தூண்டணும் அப்படிங்கிற இது இருக்கோ அந்த கோபத்தை அப்படியே நம்ம உள்வாங்கிக்கிறோம். அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், அதை திங்க் பண்ணாமல் அதை அப்படியே உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். நான் போக போக இந்த வீடியோவோட கடைசியில் முடிய நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ரியல் திங்கிங்? ரியல் திங்கிங் அப்படின்னா என்னென்னா, திங்கிங் டஸ் நாட் மீன் த வேர்ட்ஸ் ரன்னிங் இன் யுவர் ஹெட். அதாவது திங்கிங் அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்குள்ளே, உங்கள் பிரெயினுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற வார்த்தைகள் இல்லை. ரியல் திங்கிங் மீன்ஸ் யூஸிங் யுவர் ஹையர் மென்டல் ஃபேக்கல்டிஸ் கண்டினியூஸ்லி. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, உண்மையான திங்கிங் அப்படிங்கிறது நம்மளோட மனதோட திறமையை நம்மளோட உணர்வு பூர்வமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுது. பாப் ப்ராக்டர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இவர் யாருன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தீங்கன்னா இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் இவர் வருவார். இவர் உண்மையிலே ஒரு கிரேட் லா ஆஃப் அட்ராக்ஷன் டீச்சர், மேனிஃபெஸ்டேஷன் டீச்சர்னு சொல்லலாம். நெப்போலியன் ஹில் என்ன சொல்லியிருக்காருன்னா, த மேன் ஹூ கேன் திங்க் ஃபார் ஹிம்செல்ஃப் இஸ் த மாஸ்டர் ஆஃப் டெஸ்டினி. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனோட விதியினோட எஜமானனாக மாறுற அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்கு. அதாவது நம்ம சுயமாக சிந்திச்சோம்னா நம்மளோட விதியவே நம்மளால் மாற்றி எழுத முடியும் அப்படின்னு நெப்போலியன் ஹில் சொல்கிறார். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேமஸ் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் எழுதினவர். நான் ஃபஸ்ட்டு சொன்னோம்ல ஹையர் ஃபேக்கல்டிஸ் அப்படின்னு, நம்மளோட சிந்தனைக்கு மேலே ஹையரான இடங்கள் இருக்குது, ஹையரான நாலேஜ் இருக்குது திங்கிங்க்கு மேலே. அது என்னென்னா இமேஜினேஷன், வில், இன்ட்யூஷன், பர்செப்ஷன், ரீசன், மெமரி. என்னென்னா கற்பனை, விருப்பம், உள்ளுணர்வு, கருத்து, காரணம், நினைவகம், மெமரி. இப்போ நான் சொன்னது எல்லாம் தான் மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ரொம்ப 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 பெரிய கிஃப்ட். ரியல் திங்கிங் அப்படிங்கிறதுல சேரக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை பற்றி நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சில்லாமல் இருக்கலாம், நிறைய பேர் கேட்டு இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே இதை தான் ஒரு விதமாக சொல்லியிருப்பாங்க. இமேஜினேஷன், வில் பவர், இன்ட்யூஷன், உங்களோட உள்ளுணர்வு, உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை செய்ய சொல்லுவாங்க. அப்புறம் ரீசன், எல்லாத்துக்குமே ரீசன், எல்லாத்தையுமே கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான். இமேஜினேஷன், திங்கிங் அப்படிங்கிறது கிரேட் டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தம் ஒரே மாதிரி தான் வரும். இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இமேஜினேஷன் அப்படிங்கிறது டு கிரியேட் நியூ ஐடியாஸ், புது ஐடியாவுக்களை நம்மளோட கற்பனை மூலிமா நம்மளால் உருவாக்க முடியும். வில் அப்படிங்கிறது என்னென்னா டு ஹோல்ட் ஃபோர்ஸ் வென் யூ த ஓ வேர்ல்டு டிஸ்ட்ராக்ட் யூ. விருப்பம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த உலகம் உங்களை அதை அடைய விடாமல் தடுத்தாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அந்த விருப்பம் வேணும் அப்படிங்கிறதுல வச்சிருக்கிறது தான். அடுத்து இன்ட்யூஷன், டு சென்ஸ் த ட்ரூ பியாண்ட் த லாஜிக். அதாவது உங்களோட உள்ளுணர்வு மூலிமா லாஜிக்கை தாண்டி உங்களுக்கு அது நடக்கும் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணுறது. அடுத்து பர்செப்ஷன், அதாவது உங்களோட கண்ணோட்டம், உங்களோட கருத்து அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். பர்செப்ஷன் அப்படிங்கிறது டு சீ திங்ஸ் ஃப்ரம் ஹையர் ஆங்கிள். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வெவ்வேறு விதமான ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பார்க்கணும். இதை பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பர்செப்ஷன், உங்களோட பர்செப்ஷன் மாறினா எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி. அது தெரிலன்னா உங்களுக்கு செக் பண்ணுங்கள், நான் அதில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அடுத்து ரீசன், டு டிசைட் வாட் ரியல். அதாவது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எது உண்மை அப்படின்னு. நீ தோத்துடுவேன்னு யாராவது உன்ட்ட சொன்னால் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், அவங்க இல்லை.
அடுத்து வந்து மெமரி டு ஸ்டோர் விஸ்டம் நாட் பெயின். நமக்கு இருக்கிற மெமரியை வச்சு நாம் முடிஞ்ச அளவுக்கு நாலேஜை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்மளோட கஷ்டங்கள் அல்ல, நமக்கு தேவையில்லாத கஷ்டங்களை தான் நம்ம வந்து நம்ம மெமரியில் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கோம். சரி, இதெல்லாம் நான் எதுக்குடா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் தான் நம்மளோட ஹையரான பவர்ஸ். சரி, இது என்ன பவர் எனக்கு ஒன்றும் புரியலன்னு நீங்கள் நினைக்கலாம். இமேஜினேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியலனா நான் சொல்கிறேன். ஏன்னா இமேஜினேஷன்னா என்ன, ரியல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பிரெயினால் பிரித்து பார்க்க முடியாது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, நீங்கள் இமேஜின் பண்ணுற எல்லா விஷயங்களும் ரியல் மாதிரியே தெரியும். ரெண்டாவது வில் அப்படிங்கிறது என்னென்னா, வில் பவர் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் அதை நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் நம்மளோட ஹையர் பவர். அப்புறம் வந்து நம்மளோட இன்ட்யூஷன், நம்மளோட உள்ளுணர்வு, இது எல்லாமே பவர் தான். இது எல்லாத்துக்கும் தெரியும் தான், ஆனால் ஒரு சாதாரணமான விஷயமா தெரியும். ஆனால் இதை நான் சொல்கிறது எப்படின்னா, இது நம்மளோட கிரேட் செல்ஃப், கிரேட் பவர் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா கிரேட்டாக இருக்கிறீங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வில் பவர் தேவை. உன்னால் முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு என்ன தெரியும், என்னால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த வில் பவர் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 6 விஷயந்தான் இருக்கிற எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு விதமான பேரில் இருக்கும், ஆனால் இது எல்லாமே முக்கியம்தான். இதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சிம்பிளாக நான் சொல்லணும்னா, பர்செப்ஷன் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்க்குறது. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிரச்சனையாக தெரியும், இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியும். நம்மளோட பர்செப்ஷனில் தான் எல்லாம் இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு விஷயங்களும். நம்ம இப்போ மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹவு த மைண்ட் ஒர்க்ஸ். நம்மளோட மைண்டுக்கும் நம்மளோட பிரெயினுக்கும் 2 லேயர் இருக்குது. ஒன்று வந்து கான்ஷியஸ், ஒன்று வந்து சப்கான்ஷியஸ். கான்ஷியஸ் அப்படிங்கிறது திங்கிங், சூஸர் வந்து டேரக்டர். அதாவது நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணுறது எல்லாமே கான்ஷியஸ் மைண்டு தான். ஆனால் சப்கான்ஷியஸ்னு எல்லோரும் சொல்லுவாங்கன்னு நீங்கள் கேட்டுக்கலாம். அதெல்லாம் கிடையாது, கான்ஷியஸ் மைண்டு தான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, கான்ஷியஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சப்கான்ஷியஸ்குள்ளே என்ட்ரே ஆக முடியும். ஆனால் கான்ஷியஸ் வழியாக தான் சப்கான்ஷியஸ்குள்ளே போகவே முடியும். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கான்ஷியஸோட அனுமதி இல்லாமல் சப்கான்ஷியஸ்குள்ளே போகவே முடியாது. கான்ஷியஸ் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் போக முடியும். அதாவது உங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு நாள் கான்ஷியஸில் இருந்து தான் உள்ளே போயிருக்கும். கான்ஷியஸில் இல்லாமல் உள்ளே போகாது. அப்படி கான்ஷியஸில் இல்லாமல் உள்ளே போகிறது வந்து குழந்தைகள் இருக்கும்போது, நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது, அப்போ வந்து நமக்கு கான்ஷியஸ் எபிலிட்டி, கான்ஷியஸ் மைண்ட் வந்து டெவலப் ஆகாது. அப்போ வந்து சுற்றி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அது வந்து எடுத்துக்கும். அதை நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் கான்ஷியஸ்குள்ளே வந்து ரிப்பீட் ஆகி அதுக்கப்புறமா தான் சப்கான்ஷியஸ்குள்ளே போகும். இது நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் நான் ஞாபகம் வந்து தான் சொன்னேன். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, கான்ஷியஸ் மைண்ட் டேரக்டர்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கிரியேட்டர். அதாவது அதால் டேரக்ட் மட்டும் தான் பண்ண முடியும் கான்ஷியஸ் மைண்டால். இப்படி போ, இதை வா அப்படின்னு டேரக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டால் கிரியேட் பண்ண முடியும். நம்ம வந்து சொன்னதை சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எதை கண்டினியூஸாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸில் ப்ரோக்ராம் ஆகிடும். ப்ரோக்ராம் அப்படிங்கிறத மெமரியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அது ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா அதுக்கேற்ற எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். நெகட்டிவாக ஸ்டோர் ஆச்சுன்னா ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் வந்து, ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம்னா அது ஒரு ஃபில்டர் மாதிரி. நம்ம பிரெயினில் எதை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எந்த பிலீஃப் வந்து, எந்த ப்ரோக்ராம் வந்து, எந்த மெமரி வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டிகிட்டே இருக்கும். அது நெகட்டிவாக ஸ்டோர் ஆகிருந்தால் 100 நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு எனக்கு தெரியும். இதுதான் ப்ரோக்ராமிங்கோட பவர், சிம்பிளாக சொன்னோம்னா. இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. டாக்டர் ஜோசப் மர்ஃபி, அதாவது இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. இவர் தான் ஃபேமஸான ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு. என்ன புக்னா, பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக்கு தான். அதில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் டஸ் நாட் ரீசன், இட் அக்செப்ட் வாட் எவர் த கான்ஷியஸ் மைண்ட் இம்பல்ஸ் அப்பான் இட். அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருந்து மட்டும்தான் சப்கான்ஷியஸ்குள்ளே போகவே முடியும். அதாவது உங்கள் சப்கான்ஷியஸில் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்காத நெகட்டிவ் இருக்குன்னா அது வந்து கான்ஷியஸ்குள்ளே இருந்து தான் போயிருக்கும். எப்படி வந்தாலும் சரி, பார்க்குறது கேட்குறது எதுலேருந்து வந்தாலும் சரி, கான்ஷியஸ் வழியாக தான் சப்கான்ஷியஸ்குள்ளே போகும். கான்ஷியஸ்குள்ளே வந்து ரிப்பீட் ஆகி சப்கான்ஷியஸ்குள்ளே போக முடியும். நேரடியாக வந்து இப்போ நம்ம ஒரு ஏஜுக்கு மேலே சப்கான்ஷியஸ்குள்ளே நேரடியாக வந்து அது போகாது, கான்ஷியஸ் வழியாக தான் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஷட் டவுன் ஆச்சுன்னா அப்போ வந்து நேரடியாக கான்ஷியஸ்குள்ளே வந்து போகும். சரி, அப்போ எப்போ கான்ஷியஸ் மைண்ட் ஷட் டவுன் ஆகுனா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஷட் டவுன் ஆகும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா கான்ஷியஸ் மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட லிமிட்டை வந்து இழந்துக்கிட்டே இருக்கும். அதாவது என்னது எப்படி சொல்கிறதுனா, ஆல்ஃபா ஸ்டேட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மைண்டு வந்து ரிப்பீட்டடாக
நெகட்டிவ்ஸ்லேயே இருந்தால் நம்ம மைண்டு எதுவாக ப்ரோக்ராம் ஆகும்? அதுவே நேரம் ரிப்பீட்டடாக நம்ம மைண்டு இதுவாக இருந்தால் நம்ம மைண்டு என்னவா ப்ரோக்ராம் ஆகும்? அதுதான் அதுதான் ரியல் எனர்ஜி, அதுதான் ரியல் வைப்ரேஷன், அதுதான் நம்மளோட சக்ஸஸ். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன். எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. யுவர் தாட் ஆர் ஃப்ரீக்வன்சி. When you think intentionally, your vibration rise. What you react emotionally, your vibration drops. அதாவது எவ்ரி திங் இஸ் எனர்ஜி அப்படிங்கிறத நான் நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். உங்களோட எண்ணங்களும் வைப்ரேஷன் தான் அப்படிங்கிறதையும் நான் நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். எதை வந்து நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணுறீங்களோ அது வந்து உங்கள் வைப்ரேஷனை ரைஸ் பண்ணும். நீங்கள் நெகட்டிவ் சுச்சுவேஷனுக்கு எமோஷ்னலாக அதிகமாக ரியாக்ட் பண்ண அது உங்கள் வைப்ரேஷன் வந்து டவுன் தான் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து எந்த எமோஷன் சுச்சுவேஷனுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. பகவத்கீதையில் சொல்லப்பட்டத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, வந்து கேளுங்க. அதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது தனது மனதை வென்றவனுக்கு மனம் அவனுடைய சிறந்த நண்பன், ஆனால் அதை செய்ய தவறியவனுக்கு அவனுடைய மனம் மிகப்பெரிய எதிரியாகவே இருக்கும். இது என்ன சொல்ல வராங்கன்னா, சிம்பிளாக மைண்டு தான் சொல்கிறாங்க, பிரெயின் தான் சொல்கிறாங்க, சப்கான்ஷியஸ் தான் சொல்கிறாங்க, மீன் பண்ணுறாங்க. இது எல்லாத்துலேயும் அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை மீன் பண்ணல, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து மீன் பண்ணுறாங்க. அதாவது நம்ம சப்கான்ஷியஸை கண்ட்ரோல் பண்ணலன்னா, நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணலன்னா நம்மளால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது நமக்கு அது வந்து பெரிய எளிமையாகவே மாறிடும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, மைண்ட் அண்டர் கண்ட்ரோல்ஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், மைண்ட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இஸ் யுவர் ஒஸ்ட் எனிமி. ஸோ நான் இதை வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் எதை வந்து திரும்ப திரும்ப கான்ஷியஸாக யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸுக்கு வந்து போகும். சப்கான்ஷியஸுக்கு போயிடுச்சுன்னா அங்கே வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி அது வந்து ப்ரோக்ராமாக மாறும். அந்த ப்ரோக்ராம் வந்து ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து சிக்னல் அனுப்பும், அப்புறம் வந்து யூனிவர்ஸுக்கு சிக்னல் அனுப்பும். நம்ம வைப்ரேஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். அப்புறம் சிக்னல் அனுப்புனதுக்கு அப்புறமா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, சரௌண்டிங்ஸில் ஸ்கேன் பண்ணும். நம்ம பிரெயின் வந்து ஒரு செகண்டுக்கு 40 மில்லியன் பிட் ஃபார் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணும். அதில் வெறும் 40 மட்டும்தான் நம்ம கான்ஷியஸில் இருக்கும். அதாவது சுற்றி வந்து 4 லட்சம் வாய்ப்புகள் இருந்தாலும் நமக்கு வெறும் 40 தோல்விகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. சின்னதாக சிம்பிளாக நான் சொல்லணும்னா அதுக்கான அர்த்தம் அதுதான். 4 லட்சம் வாய்ப்புகள் இருந்தாலும் வெறும் 40 தோல்விகள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா நம்ம தோல்வியில் ப்ரோக்ராம் ஆனால் அது அப்படி தான். ஓகே, அந்த என்ன பண்ணணும்னா, நீங்கள் எதை ரிப்பீட்டடாக திங்க் பண்ணீங்களோ அதை வந்து சரௌண்டிங்ஸ்லேருந்து ப்ரூஃப் பண்ண வைக்கும். அதை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். இதுதான் சிம்பிள். அப்புறம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்ஷியன்ட் விஸ்டம் மீட்ஸ் மாடர்ன் மைண்ட். அதாவது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஏன்ஷியண்ட்டாக பழங்காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு லா ஆஃப் அட்ராக்ஷன், திங்கிங், மேனிஃபெஸ்டேஷனில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதாவது திங்கிங் இஸ் வைப்ரேஷன், தாட் இஸ் கிரியேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யத் பாவம் தத் பவதி. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, மேன் பிகம் வாட் ஈ திங்க். இது வந்து சான்ஸ்கிரிப்டில் இருக்குது இந்த வார்த்தை. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஆஸ் யூ திங்க் ஸோ யூ பிகம். அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை தான் ஆகும் அப்படிங்கிறது. வாட் யூ திங்க் யூ பிகம், எண்ணம் போல் வாழ்க்கை. ஓகே, அதுலேயே புத்திசமில் புத்தா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல் தட் வி ஆர் இன் த ரிசல்ட் ஆஃப் வாட் வி தாட். அதாவது நாம் எதில் இருக்கோமோ அது எல்லாமே நம்மளோட திங்கிங் தான் அப்படிங்கிறாரு. அப்புறம் புத்தா இன்னொன்று சொல்லியிருக்காரு, யூனிவர்ஸ் இஸ் லைக் அ மிரர், வாட் யூ டூ தட் ரிஃப்ளெக்ட். யூனிவர்ஸ் அப்படிங்கிறது மிரர், நீ என்ன அதுக்கிட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு காட்டுறியோ அதே தான் உனக்கு அது திருப்பி காட்டும். பகவத்கீதையில் சொன்னது நான் முன்னாடி சொல்லிட்டேன், மைண்டு தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது நம்ம கண்ட்ரோலில் இருந்தால், அது நான் அன்கண்ட்ரோலாக இருந்தால் அது இருந்தால் நம்மளோட கிரேட் எனிமி. சிம்பிளாக சொல்லணும்னா, அன்கண்ட்ரோல்டு தாட் ரியாக்ஷன், டைரக்ட் தாட் ஈக்குவல் டு கிரியேஷன். அப்புறம் வந்து இதே மாதிரி திங்கிங், மேனிஃபெஸ்டேஷன் பண்ண சில கிரேட் புக்ஸும் கிரேட் ஆத்தர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கு தான். மேன் ஹூ கேன் திங்க் ஃபார் ஹிம்செல்ஃப் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஹி டெஸ்டினி. அதாவது நம்ம உலகத்தில் இருக்கிற 500க்கும் மேற்பட்ட பணக்காரர்களை இன்டர்வியூ எடுத்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சேர்த்து எழுதின புக்கு தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். அவர் வந்து சொன்னது என்னென்னா, இதுதான், நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுவாக நம்ம ஆகும் அப்படிங்கிறது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால், இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணாமல் அதையும் தாண்டி ஹையர் செல்ஃபாக யோசிச்சதுனால தான் அவங்க அந்த இடத்துக்கே போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி வருவார். அவர் சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, யுவர் மைண்ட் இஸ் எ ஃபேக்ட்ரி, வாட் யூ இமேஜின் பிகம் மெட்டீரியல் ரியாலிட்டி. அதாவது நம்ம மைண்டு வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி, நம்ம என்ன இமேஜின் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ரியலாக உருவாக்க முடியும். இது கேட்குறதுக்கு ரொம்ப வினோதமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த ஃபோன் கூட யாரோ ஒருத்தரோட மைண்ட்லேருந்து தான் உருவானது. மைண்டில் அவர் வந்து கான்சியஸாக திங்க் பண்ணி அதை உருவாக்கியிருக்காரு. 200 வருஷத்துக்கு முன்னாடி போய் இப்படி ஒரு ஃபோன் இருக்கும் அப்படின்னு அங்கே யார்கிட்டயாவது சொன்னோம்னா அவங்க யாராவது நம்புவாங்களா? நீ வேஸ்ட்டா, இதெல்லாம் உருவாக்கவே முடியாது அப்படின்னு நீ என்னென்ன சொல்லுவாங்க.
அப்படி சொல்லியுமே கூட அதை வந்து நம்ம வில் பவரோட ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி தான் மைண்டு வந்து இந்த மொபைலை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட ஐடியாஸையும் நம்ம மைண்ட் வந்து க்ரியேட் பண்ணும். இதை தான் வந்து வாலஸ் டி வால்டர்ஸ், இவரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருக்காரு. எல்லாமே மைண்ட்லேருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வீடியோ கூட அப்படி தான், என்னோட மைண்ட்லேருந்து தான் நான் உருவாக்கியிருக்கேன் இந்த வீடியோவை எப்படி எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. அடுத்து வந்து நெவல் கார்டன் ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கில் யூ மஸ்ட் திங்க் ஃப்ரம் த எண்டு நாட் ஆஃப் த எண்டு. நெவல் கார்டன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எண்டுலேருந்து திங்க் பண்ணணும். யோசிக்கிறது எல்லா விஷயங்களையும் எண்ட் ரிசல்ட்லேருந்து யோசிக்க சொல்கிறாரு. அதாவது நம்ம வந்து எண்டிங்லேருந்து யோசிக்க சொல்லலை, அங்கே நடந்து அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி யோசிக்க சொல்லலை, இப்போவே நடக்குது அந்த மாதிரி யோசிக்க சொல்கிறாரு. அடுத்து வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். அவர் இன்னொன்றும் சொல்லியிருக்கார், த வேர்ல்டு வி ஹேவ் கிரியேட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் அவர் திங்கிங். இட் கேனாட் பி சேஞ்ச்டு வித்தவுட் சேஞ்சிங் அவர் திங்கிங். அதாவது நம்ம இப்போ இருக்கிற இந்த உலகமே நம்மளோட திங்கிங் ப்ராடக்ட் தான். நம்ம திங்கிங்கை மாற்றாமல் இந்த வேர்ல்டை மாற்ற முடியாது. அதாவது அது நமக்கும் பொருந்தும். நம்ம திங்கிங்கை மாற்றாமல் நம்மளோட லைஃப்பை வந்து மாற்றவே முடியாது. ஏன்னா நம்மளோட திங்கிங் மூலிமா தான் நம்ம லைஃபே வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஏரல் நைட்டிங்கேல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், மாடர்ன் மனுஷங்க வந்து யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு. இவர் தான் ஜஸ்ட் சிம்பிளாக யூ பிகம் வாட் யூ திங்க் அபவுட். இதை பற்றி நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பாப் ப்ரோக்டர் சொல்லியிருக்காரு என்னென்னா, யூ ரிசல்ட் டெல் வாட் யூ திங்க். அதாவது நம்மளோட ரிசல்ட்டு தான் நம்மளோட என்ன திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லும். அதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, பழைய திங்கிங் பழைய வைப்ரேஷன் பழைய லைஃப், நியூ திங்கிங் நியூ வைப்ரேஷன் புது லைஃப். சிம்பிள் தான். நம்ம மைண்டில் திங்கிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது என்ன நியூரோசைன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. என்னென்னா நம்ம பிரெயின் வந்து ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர் தான் அப்படின்னு. நம்மளோட நியூரான்ஸ் வந்து ஃபயர் பண்ணுது. என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அதை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஈச் தாட் எமிட் வைப்ரேஷன் தட் ரிப்பல்ஸ் தாட் யுவர் நியூரோ சிஸ்டம். அதாவது நம்ம யோசிக்கிற எல்லாத்துக்குமே வைப்ரேஷன் இருக்குது, எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான். அப்புறம் இந்த டாக்டர் ஜியோ டிஸ்பென்சா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த புக்கில், பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப். வென் யூ திங்க் ஏ நியூ தாட் நியூரான்ஸ் ஃபயர் அண்ட் ஒயர் ஏ நியூ நியூரல் பாத்வேஸ். நான் சொன்னது ப்ரோக்ராம் தான் அப்படி சொல்லியிருக்காரு அவர். சிம்பிளாக நான் இந்த வீடியோவிலேருந்து நான் சொல்லணும்னா, யுவர் ஹையர் ஃபேக்கல்டிஸ் இமேஜினேஷன் வில் பர்செப்ஷன் இன்ட்யூஷன் இது எல்லாமே கான்சியஸ் டூல் டு உங்கள் ஃப்யூச்சரை வடிவமைக்கிறதுக்கு. சரி, இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, கான்சியஸாக இருங்க. இப்போ இதெல்லாம் கான்சியஸ், அதாவது இதுதான் திங்கிங், நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸாக இருங்க. ரெண்டாவது, இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதாவது எல்லாத்தையும் எண்ட் ரிசல்ட்லேருந்து உங்களோட கோல் ஆகட்டும் எல்லாத்தையும் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அஃபர்மேஷன் சொல்லுங்கள். அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது அதுக்கான டைம் கொடுத்து பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல், எப்பப்போ உங்களோட கோலை வந்து யோசிக்கிறீங்களோ அப்பப்போ எல்லா நேரத்துலையும் அது ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி நினச்சிக்கிட்டே இருங்க. ஒரு கோலை வந்து பிக் பண்ணி அந்த ஒரு கோலையை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக வந்து ஆரம்பித்து அப்புறம் பெருசாக போக ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் அந்த கோலுக்கு வந்து இது அடைய முடியாது, இதுக்கு போக முடியாது அப்படிங்கிற நெகட்டிவான தாட்ஸ் கேள்விகள் வந்தால் இந்த கேள்வி கேளுங்க. இந்த எண்ணங்கள் நான் அந்த கோல் அடையிறதுக்கு உதவி பண்ணுமா அப்படின்னு நீங்கள் அந்த கேள்வி கேளுங்க. கேட்டிங்கன்னா உதவி பண்ணாதுன்னு வந்ததுன்னா அந்த எண்ணத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கடைசியாக நான் சொல்கிற வரது என்னென்னா, மோஸ்ட் பீப்புள் நெவர் திங்க். மென்டல் ஆக்டிவிட்டி இஸ் நாட் திங்கிங். ரியல் திங்கிங் யூஸ் யுவர் ஹையர் ஃபேக்கல்டிஸ். நிறைய பேர் திங்க் பண்ணுறதில்ல, எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரியல் திங்கிங் நம்ம எப்போவுமே நம்மளோட ஹையர் ஃபேக்கல்டிஸை யூஸ் பண்ணும் போது தான் நடக்கும். ஏன்ஷியன்ட் விஸ்டமாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரியில் இருந்த கிரேட் ஆத்தராக இருந்தாலும் சரி, மாடர்ன் சயின்ஸாகவே இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு ஃபேக்டில் வந்து ஒத்துக்கப்படுது. அது என்னென்னா, யூ ஆர் த கிரியேட்டர். நம்மளோட லைஃபோட நாம் தான் நம்மளோட வாழ்க்கையோட படைப்பாளி. நாம் வந்து யூ ஆர் நாட் அ ரியாக்டர். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. நாம் வந்து விக்டமும் கிடையாது. நம்மளோட சர்க்கம்டன்ஸுக்கு நாம் தான் கிரியேட்டர். நம்மளோட ஹையர் ஃபேக்கல்டிஸை யூஸ் பண்ணி நம்ம அதிலேருந்து வெளியே வர முடியும் நம்மளால். ஏன்னா நம்மளால் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி இது வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளால் முடிவு பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். எனக்கு எவ்ரி தாட் எவ்ரி ஃபீலிங் எவ்ரி டெசிஷன் இஸ் எ ஸ்ட்ராங் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் ஃப்யூச்சர். அப்புறம் மக்களே, இது வரைக்கும் வீடியோ வந்து பார்த்தவங்களுக்காக நான் வந்து ஒரு ஃபேவர் பண்ணுறேன். இதை எப்படி கிளியராக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து ரியல் திங்கிங் வர்சஸ் மென்டல், அப்புறம் வந்து ரியாக்டிங் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரியாக்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஜஸ்ட்டு சிம்பிளாக இப்போ வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள்.
ரியாக்டிங் அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷன், அதாவது ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனோ பாசிட்டிவான சுச்சுவேஷனோ அது வந்து வருது, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அந்த சுச்சுவேஷனை. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறது வந்து திங்கிங் கிடையாது. அதாவது அந்த சுச்சுவேஷன் தான் நம்ம என்ன திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுக்கும். அந்த நெகட்டிவான சுச்சுவேஷன் நமக்கு நெகட்டிவான திங்கிங்கை கொடுக்குதுன்னா அது வந்து அந்த சுச்சுவேஷன் மூலியமாக தான் நமக்கு நாம் இப்படியே வந்து யோசிக்கிறோம். அதனால் நம்ம வந்து ரியலாக யோசிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த சுச்சுவேஷனால் தான் நம்ம இப்படி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ரியல் திங்கிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அந்த சுச்சுவேஷன் நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன், நாம் வந்து நம்மளோட இமேஜினேஷன் மூலிமா, நம்மளோட வில் பவர் மூலிமா, நம்மளோட மெமரி மூலிமா, நம்மளோட பர்செப்ஷன் மூலிமா மீதி எல்லாத்தையும் சேர்த்து அந்த நெகட்டிவான சுச்சுவேஷனையும் அந்த நெகட்டிவான சுச்சுவேஷன் தர அந்த நெகட்டிவான சிந்தனையை விட்டுட்டு பாசிட்டிவாக நம்ம யோசிக்கும் போது தான் ரியல் திங்கிங் வந்து பிறக்குது. இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். அதாவது சுச்சுவேஷன் ஆகட்டும், சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு என்ன தருதோ அதை விட்டுட்டு நீங்கள் ஹையர் செல்ஃபாக யோசிக்கிறீங்கன்னா அதுதான் ரியல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறது. ரியல் திங்கிங் அப்படிங்கிறதுல இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் வருதுன்னா இப்போ அது வந்து நெகட்டிவ் தான். நம்ம பிரெயினுக்கு வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியாது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன், நெகட்டிவான சுச்சுவேஷன் தான். ஆனால் நம்ம வந்து அது எப்படி நடக்கணுமோ எண்ட் ரிசல்ட் வச்சு பாசிட்டிவாக மாற்றி, நம்மளோட இமேஜினேஷனில் மாற்றி, நம்மளோட வில் பவரில் மாற்றி, நம்மளோட இன்ட்யூஷனில் மாற்றி, நம்மளோட பர்செப்ஷனில் மாற்றி, நம்மளோட ரீசன் மாற்றி, ஏன் அதை மாற்றணும் அப்படிங்கிற ரீசன் கரெக்டாக இருந்து நம்ம மெமரியை அதை வந்து மாற்றணும். அப்படி மாற்றும் போது தான் நம்மளோட ஹையர் செல்ஃப் வந்து ஒர்க் ஆகும். இதை தான் ரியல் திங்கிங் அப்படின்னு நான் மீன் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நேரமாக. இதை தான் வந்து நியூரோ சயின்ஸ் வந்து சொல்லுது. அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு 60 லட்சம் எண்ணங்களுக்கு மேலே வரும். 90% ஆஃப் எண்ணங்கள் வந்து நீங்கள் நேற்று என்ன யோசிச்சிங்களோ அதே எண்ணத்தை தான் யோசிப்பீங்க. அதாவது நீங்கள் நேற்று என்ன பண்ணுனீங்களோ அதே தான் இன்றைக்கும் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதே தான் பண்ணுவீங்க. அதே தான் நான் சொல்ல வரேன். இன்னமும் உங்களுக்கு புரியலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கமெண்ட் ஒன்று தட்டி விடுங்க. நான் வந்து வேறு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அப்புறம் எதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு கமெண்ட் ஒன்று தட்டி விடுங்க. அப்புறம் நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், செலிப்ரிட்டிலாம் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதில்ல, இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.